ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். இந்த ரோஸ்மேரி செடி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமா நான் வச்சு வளர்த்துட்டு வரேங்க. ரோஸ்மேரி என்னென்னத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்க சில பேர் கேட்பீங்க. அதுக்கு வேண்டி நான் இத சொல்றேங்க. ரோஸ்மேரி வந்து பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்து ஹேர் மாஸ்க் போடுவோங்க. மாசத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா போடுவோங்க. அதில என்னென்ன நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்மேரி, செம்பருத்தி பூவு, சோத்து கத்தாழை, ரோஸினுடைய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸ் இதழ் வந்து நான் வந்து அது காய்ஞ்சிருச்சுன்னா, அத நான் சேகரித்து வச்சிருப்பேங்க. அத பவுடர் பண்ணி ஒரு டப்பில போட்டு வச்சிருப்பேன். அந்த பவுட்ரு ஒரு 2 ஸ்பூனு, வெந்தயம் 4, கரிஞ்சீரகம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் 2 அந்த மாரி போட்டு இத மட்டும் அ மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சு, தலைக்கு வந்து போட்டு குளிப்பேங்க. ஏன்னா, அந்த மாரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா வளருதுங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து ட்ரை பண்ணுவேங்க. இந்த மாரி ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா, ரோஸ வந்து நீங்க வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அழகுக்கு வச்சுட்டு, மீதி வந்து என்னது கட் பண்ணி வச்சுக்கங்க. அந்த இதெல்லாம் உதுத்து வச்சுக்கின்னு நம்ம வந்து இந்த மாரி தலைக்கு எண்ணெய் காசும்போதோ, இல்ல தலைக்கு இந்த மாரி ஒரு தலைக்கு பார்த்தீங்கன்னா, ஹேர் மாஸ்க் வந்து போட்டு நம்ம வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரோஸ் பூ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து நல்லா அழகா கட் பண்ணி வச்சுக்குங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. எதுவுமே வந்து நம்மளுடைய மாடி தோட்டத்தில நம்ம வந்து வேஸ்ட்லாம் பண்ண வேண்டாங்க. எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கும் சரி, சமையலுக்கும் சரி உதவுற ஐட்டங்க தாங்க நான் மாடியில வச்சிருக்கேன். அப்படி தான் சொல்லணும். ரோஸ் பாருங்க எவ்வளோ சூப்பரா என்ன அழகா இருக்குது பாருங்க. பரவாயில்லைங்க இந்த ரோஸ் செடியுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷமா வச்சு வளர்த்துட்டு வரேன். சூப்பரா வளருதுங்க. நல்ல ரகங்க இது. சூப்பரான பழம். அப்போ லட்சுமி சிஸ்டர் கூட போன வீடியோல ஒரு கமெண்ட் குடுத்துருந்தீங்க. பிரண்ட உப்பு ரெசிபி எப்படி செய்யறது? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. பிரண்ட உப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க சிஸ்டர். அது வந்து என்ன பண்ணுங்க, பிரண்டைய ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜார்ல வந்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதனுடைய உங்களுக்கு வந்து அதனுடைய செக்க வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்து அத வடிகட்டிடுங்க. இல்ல செக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நார் சத்து அதிகமா இருக்குங்க. ஃபைபர் சத்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வடி போடல. நான் அப்படியே வந்து டைரக்ட்டா உப்புல வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. டைரக்ட்டா மிக்ஸியில அரைச்ச சாறு அதாவது தண்ணி விடக்கூடாதுங்க. ஒரே ஒரு 2 ட்ராப் தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கிறேன்னா பார்த்துக்குங்க. அவ்வளோ பிரண்டைக்கு. அந்த மாரி அத வந்து அதையும் அரைச்சிக்குதுங்க. அந்த இலையினுடைய வளவளப்பு பசை அந்த பிரண்டைய அரைச்சிருதுங்க. அரைச்சு அதனுடைய பேஸ்ட்ட வந்து நம்ம வந்து உப்புல போட்டு நல்லா வந்து பெசையணுங்க. அதாவது கையில நீங்க பெசைய வேண்டாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிங்க. ஸ்பூன் வச்சு கலக்கி கை தொடாதே நம்ம வந்து பிரண்டு உப்பு செஞ்சேங்க நானு. ஏன்னா கையில பட்டா அரிப்பு எதுனா வந்துருமோன்னு சொல்லிட்டு, கையில படாதே நான் வந்து என்ன பண்ணேன், அத அப்படியே உப்புல நல்லா ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டு, வெயில்ல ஒரு 2 நாள் காஞ்சிச்சுங்க. அழகா வந்து பிரண்ட உப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சமையல்ல வந்து நான் கலந்து யூஸ் பண்ணிட்டு வரேங்க. இப்போ நான் அது ஏன் உங்களுக்கு அப்பயே நான் ரெசிபி போடல அப்படின்ற நானும் நெனச்சேங்க. உங்களுக்கு போடலாம் அப்படின்ற எண்ணம் எனக்குமே இருந்ததுங்க. ஏன்னா அத பார்த்து இருக்கிறவங்க அத ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு வேண்டி நான் போடலான்னு தாங்க இருந்தேன். அப்புறம் ஒரு எண்ணம் எனக்கு. அது வந்து நம்ம முதல்ல சாப்பிட்டு பார்க்கலாம். அது தொந்தரவு எதுவும் குடுக்கல அப்படின்னா மட்டும் நம்ம வந்து வீடியோவுல போடலான்னே நான் நெனச்சிட்டு இருந்தேங்க. நீங்க அதுக்குள்ள அத கேட்டுட்டீங்க. இப்போ ஒரு 4 நாளா நான் சமையல்ல யூஸ் பண்ணிட்டு தாங்க வரேன். பரவாயில்லைங்க. எந்த ஒரு தொந்தரவும் எங்களுக்கு இல்ல. நல்லா தான் இருக்கு. நல்ல ஜீரண சக்தி நல்லா ஆயிடுது. பிரண்டை பார்த்தீங்கன்னா, நான் வந்து துவையலோ, இந்த மாரி சட்னி அந்த மாரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுங்க. எப்படின்னா, நாக்கெல்லாம் கொஞ்சம் அரிப்பு வர்றது. வ கொஞ்சம் எனக்கு அந்த நாக்கு அரிப்பு தாங்க எனக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதனால தான் நான் வந்து அந்த பிரண்டைய அவ்வளவா எடுத்துக்கவே மாட்டேங்க. இப்ப இந்த மாரி உப்பு செஞ்சு நான் வந்து சமையல்ல கலந்து சாப்பிடும் பொழுது, எனக்கு அந்த அரிப்பு பிரச்சனை வரலைங்க. நல்லா இருக்கு உடம்புக்கு. அதனால தான் எனக்கு இப்ப இதுக்கு மேல என்ன பண்ணலான்னு நெனைக்கிறேன். அந்த பிரண்ட உப்ப வந்து பிரண்டைய வேஸ்ட் பண்ணாத, இந்த மாரி பிரண்ட உப்பா செஞ்சு வச்சு, அத வந்து நம்ம வந்து சமையல்ல கலந்துக்கலாம். நம்ப மூட்டுக்கும் நல்லதுங்க. செரிமான பிரச்சனைக்கும் நல்லதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த பிரண்டைய இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத, இந்த பிரண்ட உப்பு செஞ்சு நான் ட்ரை பண்ண பின்னாடி எனக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரிலாக்ஸ்ன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா, ஒரு செரிமான பிரச்சனை தாங்க ஒரு மனுஷருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையே கொஞ்சம் சரி ஆயிடுச்சுன்ற மாரி எனக்கு தோணுதுங்க, இந்த பிரண்ட உப்பு சாப்பிடுறதுலருந்து. அதனால எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்குதுங்க. என்னுடைய சின்ன பையனுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டைலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த மாரி செஞ்சு சாப்பிடும்பொழுது, பிரண்டையும் அவன் உடம்புக்குள்ள போயிடுதுங்க. அது மாரி குழந்தைங்களுக்கு இது நல்லதுங்க. எலும்புங்களுக்கெல்லாம் நல்லா வலுவுங்க பிரண்டை. அதனால தான் அந்த பிரண்டை வந்து துவையலோ, சட்னி செய்யறதோ இது மாரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அரிப்புத்தன்மை மாரி வந்துருங்க. அதுக்கு வேண்டி தான் அந்த பிரண்டைய நான் வந்து யூஸ் பண்ணாதே வச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாரி கூட அந்த பிரண்டைய நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாரி ஒருத்தர் சொன்னாங்க. சரி அது எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்துட்டே தாங்க நானுமே பண்ணேன். ஆனா பரவாயில்லைங்க. உப்புல நம்ம சமையல்ல கலந்து சாப்பிடும்போது, அந்த அரிப்பு பிரச்சனைலாம் இல்லைங்க. நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு வரல. அதனால தான்
சரி உங்களுக்கு வந்து ரெசிபி போடலான்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்டதுனால சரி இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சு முடிச்சுட்டுங்க. அதனால் உங்களுக்கு ரெசிபி என்னால் போட முடியல. நான் இன்னொரு டைம் செய்யும்போது உங்களுக்கு ரெசிபி நான் கண்டிப்பாக போடுறேங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி நீங்கள் நான் சொன்னதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லாயிருக்கு. மண்ணை வந்து கலரி விட்டுனே இருக்கணுங்க. பராமரிப்புக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மாட்டு எருவு யூஸ் பண்ணலாங்க. பராமரிப்பு என்னால் டைம் இல்லைங்க, எனக்கு பராமரிக்க டைம் இல்லைன்றவங்க மாட்டு எருவு யூஸ் பண்ணிங்கன்னா வேர்ப்புழு வந்து அதை தாக்கிடுங்க செடியை. அதனால தான் மாட்டு எருவு நான் வந்து சஜெக்ஷன் பண்ணுறதில்லைங்க. எனக்குமே ஆட்டு எருவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் நான் வந்து சொல்லி வச்சு விலை அதிகம் கொடுத்து நான் வாங்கி இப்போ செடிக்கு யூஸ் பண்ணுறேங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வரி கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கொடுத்துட்டே தான் இருக்குங்க செடி. அதனால தான் நான் இதை எடுக்கலைங்க. நம்மளுடைய புது பேட்ச் கத்திரிக்காய் வர வரைக்கும் நம்ம இந்த கத்திரிக்காய் செடியை வச்சுக்கலான்ட்டு வச்சிருக்கிறோங்க. இது நல்லா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா முன்னமே எனக்கு 1 கிலோ அளவுக்கு கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து காய் வச்சுட்டே இருக்குதுங்க. நம்ம லிக்விட் தண்ணி மட்டும் ஊற்றினோம்னா போதுங்க, உடனே பூ எடுத்து உடனே காய் வச்சிருதுங்க. அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் ரகம் வந்து உண்மையிலேயே சூப்பருங்க. பூச்சி அடிக்கிறதில்ல, மாவுப்பூச்சி தொல்லை கிடையாது, எறும்பு தொல்லை கிடையாது, எதுவுமே இந்த செடிக்கு வந்து வரதில்லைங்க. அதனால இந்த ரகம் வந்து பரவாயில்லைங்க. ஆட்டு எருவுக்கும் மாட்டு எருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா, அந்த வண்டு தாங்க. ஆட்டு எருவு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த வண்டு வராதுங்க மண்ணுல. அதே மாட்டு எருவு போடும்போது உங்களுக்கு அந்த வேர்ப்புழுனுடைய புழுகு மாரி ஒண்ணு தப்பமா ஒண்ணு இருக்குங்க. அது வருங்க. அதுதான் வித்தியாசங்க. வேற ஒண்ணும் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. 2மே மக்குச்சுன்னா நல்ல எருவு தாங்க. இதுக்கு வேர்ப்புழு வருதுன்றதுனால தாங்க நான் மாட்டு எருவு யூஸ் பண்றதில்ல. வேற ஒண்ணும் காரணம் கிடையாதுங்க அதுக்கு. வாங்க அடுத்து வந்து ரெட் கீரை பறிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருந்தேன். விதைக்கு பார்த்தீங்கன்னா இப்ப புழுகு தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 1, 2 புழுகு வர ஆரம்பிச்சிருச்சுங்க செடிய. புழுகு தாக்க ஆரம்பிச்சாவே விதை வந்து வராதுங்க. அதனால தான் சரி இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு வளர்த்திட்டோம். சரி கீரையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றேங்க நான். ஏன்னா விதை இப்பதாங்க முத்துற ஸ்டேஜுக்கு விதை வெளிய வரத்துக்கு இருந்ததுங்க. ஆனா இப்ப வந்து 1, 2 மழை பெய்யறதுனால நம்மளுக்கு வந்து கீரைக்கு வந்து இப்ப புழுகு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு வந்து நம்ம எந்த பவுடரையும் நம்மளால போட முடியாதுங்க. ஏன்னா கீரைக்கெல்லாம் போடக்கூடாதுங்க. அதனால சரி நான் எதுவும் யூஸ் பண்ணலைங்க இதுக்கு. அதனால தான் சரி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறேங்க இத. ஏன்னா நம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தணும். ஒரு வேளையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றேங்க. இது விதைக்கு தாங்க விட்டேன். ஏன்னா விதை கிடைக்கிறது இல்லைங்க இந்த ரெட் கலர் கீரை விதை. அதனால வாங்கி விலைக்கு வாங்கிட்டு வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டாலுமே அது சரியா முளைக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்டயே கொஞ்சம் கீரைங்க விதைங்கலாம் கொஞ்சம் தயார் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நானும் முயற்சி பண்றேன். ஆனா அது வந்து புழுகு தாக்குனதுனால கட் பண்ணிட்டேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியிலே பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி வளர விடாத கீரைங்க வளர்ந்துருச்சுங்க. இந்த எருவுல இருக்கிற கீரைங்களே பார்த்தீங்கன்னா, நெறைய முளைச்சுக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப கொத்தமல்லி வளர விடாத கீரைங்க வளர்ந்துருச்சுங்க. அதனால தான் சரி அந்த கீரையெல்லாம் இப்ப கிள்ளி எடுக்கலான்ட்டு எடுக்கிறேங்க. கொத்தமல்லி ரொம்ப குட்டி குட்டியா இருக்குதுங்க. கீரை வளர்ந்ததுனால கொத்தமல்லியால வளர முடியாத கேப் இல்லாத இருக்குதுங்க. அதுக்கு தான் சரி கீரையெல்லாம் கிள்ளிடலான்ட்டு கிள்றேங்க. இந்த வீடியோங்க பார்த்தா உங்களுக்கு வந்து எபிசோடு 1, எபிசோட் 2ன்னு அப்படி லைனாக போட்டுட்டு வருவேங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பழகுனா மட்டும்தான் உங்களால் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது வீடியோவில் சொல்லிடுவேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த செடிகளை வளர்க்குறதுல ஒரு சின்ன சின்ன நுணுக்கு இருக்குதுங்க. அது வந்து என்னுடைய கார்டனில் வீடியோங்கள நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டும் வருவேன், சொல்லிட்டும் வருவேன். அதனால நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து உங்களுடைய கார்டனை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு வர முடியும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க. அதனால் தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணி பழகுனா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கார்டனில் நிறைய காய் அறுவடை எடுக்க முடியும்னு சொல்லுவேங்க நான். ஏன்னா ஒரு தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்பொழுது அது உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து சிறப்பாக அந்த அறுவடை எடுக்க முடியுங்க. தெரியாத பண்ணும்போது கொஞ்சம் சொதப்புறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. அதாவது விதை நடுறதுலேருந்து இங்கே சொல்கிறேன் நான், மண் கலவையில் கொடுக்குறதுலேருந்து விதை நடுறதுலேருந்து அதை வளர்த்துறது தாங்க பெரிய விஷயமே. அதை வளர்த்தி நம்ம ஒரு அறுவடைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி விடுறதோட முடியுது நம்மளுக்கு வேலை. அந்த வளர்த்தி அந்த கொடியை எட்டி நம்மளுக்கு அந்த பூ வச்சு காயாக மாறி நம்ம காய் பறிக்கிற வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் கவனித்து கேர் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இலைக்குமே பேனு உழுது, அதுக்கப்புறம் மாவுப்பூச்சி தொல்லை, அப்புறம் கள்ளிப்பூச்சி தொல்லைன்னு அப்படி ஒவ்வொன்றா லைனாக வந்துகிட்டே இருக்குதுங்க அந்த கொடி ஐட்டங்களுக்கு. அதை நம்ம வந்து செக் பண்ணியே நம்ம வந்து அந்த இலைங்கள பார்த்தே தண்ணி விடணுங்க. அது வளர்த்திட்ட பின்னாடி நம்ம வந்து வந்துச்சுன்னா கூட ஒன்றும் ஆகிறதில்லைங்க. ஆனால் சின்ன செடியிலே வரும்போது நம்மளுக்கு அதனுடைய வளர்ச்சி குறைஞ்சிருங்க. அப்புறம் அந்த காய் வைக்கிறதுனுடைய அறுவடையும் நம்மளால் அவ்வளோவா எடுக்க முடியாதுங்க. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். செடிகளை எப்படி கேர் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேங்க. நீங்களும் அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய செடியை கவனிச்சிக்கலாம், பார்த்துக்கலாம். எல்லாம் உங்களாலேயும் அறுவடை எடுக்க முடியுங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்குதுங்க. நீங்கள் அப்படியே பார்த்து புக் பண்ணிக்கலாங்க. ஆஃபர் பார்த்திங்கன்னா இன்னையோட கடைசி நாளுங்க. ஏன்னா இன்றைக்கி 15ஓட நான் ஆஃபர் முடியுதுங்க.
வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான அறுவடைங்க. அதாவது அறுவடை நீங்கள் வந்து கண்ணில் பார்ப்பீங்க. நான் சொல்கிற விஷயத்த காதில் கேட்பீங்கன்றதுனால தான் நான் அறுவடை பற்றி இன்றைக்கி வந்து எதுவுமே பேசலைங்க. ஏன்னா அறுவடையை நீங்கள் வந்து கண்ணில் உங்களுக்கு வந்து அழகாக காட்டிட்டு வந்துட்டேங்க நான். சூப்பரான அறுவடைங்க. கத்திரிக்காவாக இருக்கட்டும், கீரைங்களாக இருக்கட்டும், ரோஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அருமையான அறுவடைங்க. அத்திப்பழம்னா சொல்லவே முடியாதுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச பழம் அத்திப்பழங்க. யாருக்கெல்லாம் அத்திப்பழம் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் கொடுங்க. நீள்வால் கத்திரினா அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. சமையலுக்கும் சரிங்க. அது அவ்வளோ ஒரு சூப்பரான கத்திரிதாங்க. ரோஸ் பாருங்கள். இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.